சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக தொடங்கியுள்ள ஈரான் போருக்கு எதிராக அமெரிக்காவிற்கு உள்ளேயே மாபெரும் உள்நாட்டு அரசியல் புரட்சி வெடித்திருக்கின்றது. யாரும் வாக்களிக்காத இந்த முட்டாள்தனமான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என நியூயார்க் மேஜர் ஷோக்ரான் மம்தானி வெள்ளி மாளிகைக்கு எதிராக பகிரங்க பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளார். மறுபுறம் ஈரானை உலக வரைபடத்திலிருந்தே துடைத்து அளிப்போம் என அதிபர் ட்ரம்ப் விடுத்த இறுதி ராணுவ எச்சரிக்கையை ஈரானிய அரசு ஊடகங்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் அடியோடு மறுத்து நிராகரித்துள்ளன. அமெரிக்காவிடம் நாங்கள் எக்காலத்திலும் சரணடைய போவதில்லை என தெஹ்ரான் காட்டியுள்ள ஆக்ரோஷம் வளைகுடாவில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளையில் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த ராஜதந்திர அழுத்தங்களையும் அடியோடு தூக்கி எறிந்துவிட்டு காசாவின் 60% பகுதிகள் இப்போது தங்களின் இரும்பு பிடிக்குள் வந்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியாக பிரகடனம் செய்துள்ளார். உலக வரைபடத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் அதிரடி திருப்பங்களுடன் இன்றைய சர்வதேச செய்திகள் தொகுப்பு இதோ. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கையால் வளைகுடா பிராந்தியம் கொதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சர்வதேச ராஜதந்திர அரங்கில் மற்றொரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக வெளியான மேற்கத்திய ஊடகங்களின் செய்திகளை ஈரானிய அரசு ஊடகங்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் அடியோடு மறுத்து நிராகரித்துள்ளன. தோகோவில் தள்ளாடிக் கொண்டிருக்கும் தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் தீவிரமாக நடந்து வந்தாலும் அமெரிக்காவின் இரும்புப்பிடி நிபந்தனைகளுக்கு தாங்கள் எக்காரணம் கொண்டும் பணிய போவதில்லை என்பதை இதன் மூலம் ஈரான் உலகிற்கு பகிரங்கமாக பறைசாற்றியுள்ளது. இன்று மேற்கத்திய மற்றும் அமெரிக்காவின் முன்னணி ஊடகங்கள் ஈரான் மீதான கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முடக்கத்திற்கு அஞ்சி அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஈரான் ஒரு ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்துவிட்டது என்று தொடர் செய்திகளை பரப்பி வந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று அவசரமாக நேரலையில் தோன்றிய ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் தெஹ்ரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் மேற்கத்திய ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பும் இந்த செய்திகள் அப்பட்டமான பொய் பிரச்சாரம். அமெரிக்காவுடன் எவ்வித புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என அதிரடியாக அறிவித்து அந்த சதியை உடைத்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் அனைத்து சாதகங்களும் அமெரிக்காவின் கையில் தான் உள்ளன என்று வெள்ளை மாளிகையிலிருந்து முழங்கியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஈரானின் இந்த அதிரடி மறுப்பு அமைந்துள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவிடம் சரணடையும் வகையில் எவ்வித ஒப்பந்தத்தையும் தாங்கள் இறுதி செய்யவில்லை என ஈரான் காட்டியுள்ள ஆக்ரோஷம் வளைகுடாவில் அமைதி ஏற்படுத்துவதற்கான வழிகளை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் 4 சர்வதேச கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் ஒட்டுமொத்த நடுக்கடலும் போர்க்களமாக மாறியுள்ள வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை உலக வரைபடத்திலிருந்தே துடைத்தளிப்பதற்கான இறுதி ராணுவ எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தெஹ்ரானுடன் வாஷிங்டனுக்கு சாதகமான உடன்படிக்கை எட்டுவதில் தோல்வி ஏற்பட்டால் ஈரான் மீது ஒட்டுமொத்த அமெரிக்க ராணுவ பலமும் பாய்ச்சப்பட்டு மிக கொடூரமான நேரடி ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக சமிக்சை அளித்துள்ளார். இன்று காலை வெள்ளை மாளிகையிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி போர்க்கால எச்சரிக்கையில் கூறியுள்ளதாவது: ஈரானியர்களின் நிபந்தனைகளுக்கு முழுமையாக பணிந்து சர்வதேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அணுசக்தி திட்டங்களை கைவிடாவிட்டால் மாபெரும் ராணுவ அழிவை சந்திக்க நேரிடும். தற்போது நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் அனைத்து சாதகங்களும் அமெரிக்காவின் கையில் தான் உள்ளன. அவர்கள் எங்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இல்லையெனில் அமெரிக்க ராணுவம் உள்ளே நுழைந்து அந்த வேலையை முழுமையாக முடித்துவிடும். கத்தாரில் நடைபெற்று வரும் நிலையற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மத்தியிலேயே ஈரானின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமாக விளங்கும் எண்ணெய் விலையமைப்பு மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய கொடூரமான தடைகள் தெஹ்ரானை முற்றிலுமாக மூச்சு திணற வைத்துள்ளது. இதற்கு பதிலடியாகவே ஈரானிய அதிகாரிகள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 4 சர்வதேச கப்பல்கள் மீது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசி நடுக்கடலில் கொடூர தாக்குதலை நடத்தினர். ஈரானின் இந்த ஏவுகணை பாய்வு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கவலைகளுக்கு மத்தியில் தான் ட்ரம்ப் இறுதி ராணுவ பல எச்சரிக்கையை ஏவியுள்ளது. அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது பொருளாதார தடைகளை தளர்த்த முடியாது என கராராக மறுத்ததோடு ஹார்முஸ் ஜலசந்தியை மேற்பார்வையிடும் ஈரானிய அதிகாரிகள் மீது புதிய தடைகளை விதித்து தனது பொருளாதார ஆக்ரோஷத்தை தீவிரப்படுத்தியிருந்தது. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் அமெரிக்காவும் ஈரானும் மிக அபாயகரமான மரண மண்டலத்தில் உள்ளதாக எச்சரித்திருந்த சூழலில் ட்ரம்பின் இந்த புதிய ராணுவ மிரட்டல் வளைகுடாவை எந்நேரமும் வெடிக்க காத்திருக்கும்
வெடிமருந்து பெட்டியாக மாற்றியுள்ளது. அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் பணிய மறுத்தால் பசிபிக் மற்றும் ஐரோப்பிய படைகள் ஒரே நேரத்தில் ஈரான் மீது பாய்ந்து உலகப் போரை இறுதிப் போராக மாற்ற தயாராகி வருகின்றன. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. ஈரானின் எண்ணெய் வயல்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய முடக்கங்கள் மற்றும் ஹார்மஸ் ஜலசந்தியில் 4 சர்வதேச கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களால் உலக பொருளாதாரம் நிலை குலைந்துள்ள வேளையில் அமெரிக்காவிற்கு உள்ளேயே அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக மாபெரும் உள்நாட்டு அரசியல் புரட்சி வெடித்துள்ளது. ஈரான் மீதான இந்த தொடர் போரை அமெரிக்காவின் முதன்மை பெருநகரமான நியூயார்க்கின் மேஜர் ஷோக்டான் மம்தானி வன்மையாக கண்டித்துள்ளதோடு இந்த முட்டாள்தனமான போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று வெள்ளை மாளிகைக்கு எதிராக பகிரங்க பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ராணுவ ஆக்ரோஷ போக்கை கடுமையாக சாடி நியூயார்க் மேஜர் ஷோக்டான் மம்தானி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள போர்க்கால பதிவு ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் உலுக்கியுள்ளது. அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருப்பதாவது: இன்றுடன் சரியாக 3 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரசின் ஒரு வாக்கு கூட இல்லாமல் இந்த நாட்டின் குடிமக்கள் யாரும் வாக்களிக்காத ஒரு அநியாயமான போர் தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த போருக்கான விலையை இதில் எந்த ஒரு பங்கும் வகிக்காத உலகெங்கிலும் உள்ள பொதுமக்களும் அமெரிக்காவின் உழைக்கும் வர்த்தக குடும்பங்களுக்குமே தங்களது இரத்தத்தாலும் வியர்வையாலும் கொடுத்து வருகின்றனர். இந்த அநீதி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மேஜர் மம்தானி தனது அறிக்கையில் போரின் கோர முகத்தை அம்பலப்படுத்தி மேலும் கூறியுள்ளதாவது: இந்த தேவையற்ற மோதலால் வளைகுடாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் தங்களின் உயிர்களை பரிதாபமாக இழந்துள்ளனர். அது மட்டுமின்றி அமெரிக்காவின் 13 இளம் படை வீரர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு இனி ஒருபோதும் தங்களின் குடும்பத்தினரிடம் வீடு திரும்ப முடியாதவாறு சவப்பட்டிகளில் வந்திறங்கியுள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி அதிபர் டிரம்ப் தன்னிச்சையாக தொடங்கிய இந்த மோதலால் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள உழைக்கும் வர்த்தக மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச எரிசக்தி முகமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஈரான் போரினால் உலகம் இதுவரை கண்டிராது மாபெரும் எரிசக்தி நெருக்கடி வெடித்துள்ளதாக எச்சரித்திருந்தது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பேசியுள்ள மேஜர் மம்தானி, போர் காரணமாக அமெரிக்கா முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மளிகை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை முட்டியுள்ளன. இதனால் மக்களின் மாதாந்திர வரவு செலவு திட்டங்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன என வெள்ளை மாளிகையை சாடியுள்ளார். வெளிநாட்டில் இழக்கப்படும் ஒவ்வொரு அப்பாவி உயிரும் இங்குள்ள உழைக்கும் குடும்பங்களிடமிருந்து வரி என்ற பெயரில் பிழியப்படும் ஒவ்வொரு டாலரும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து போரை தீர்மானிப்பவர்களால் அதை செலுத்த சிறிதும் வசதியில்லாத ஏழை மக்கள் மீது திணிக்கப்படும் பொறுப்பற்ற மரண சுமையாகும் என்று மம்தானி உறுதியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே வளைகுடா கடலில் ஏவுகணை போர் வெடித்துள்ள இதே வேளையில் காசா நிலப்பரப்பை ஒட்டுமொத்தமாக உலக வரைபடத்திலிருந்தே துடைத்தளிக்கும் நோக்கில் இஸ்ரேல் தனது அசுரத்தரமான ராணுவ பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக காசாவில் நடத்தப்பட்டு வரும் கொடூரமான தரைவழி போரின் மூலம் காசா முனையின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 60% பகுதியை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தற்போது தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியாக அறிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த கோரி சர்வதேச நாடுகள் மற்றும் ஐநா சபை தீவிர ராஜதந்திர அழுத்தங்களை செலுத்தி வரும் நிலையிலும் அதையெல்லாம் அடியோடு தூக்கி எறிந்துவிட்டு காசாவை முழுமையாக விழுங்க நெதன்யாகு அரசு திட்டமிட்டுள்ளது இச்செய்தி மூலம் உறுதியாகியுள்ளது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்துள்ள அதிரடி போர்க்கால அறிக்கையில் கூறியுள்ளதாவது: காசாவின் 60% பகுதிகள் இப்போது எங்களின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் இரும்பு பிடிக்குள் வந்துவிட்டன. காசா பகுதி முழுவதும் தற்போது சண்டை மிக உக்கிரமாக தீவிரமடைந்து வருகின்றது. ஹமாஸை அடியோடு ஒழிப்பது எங்களின் அனைத்து பாதுகாப்பு நோக்கங்களையும் முழுமையாக நிறைவேற்றுவது ஆகிய இலக்குகள் எட்டப்படும் வரை இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை எக்காரணம் கொண்டும் நிறுத்தாது தொடர்ந்து முன்னேறும். மறுபுறம் காசா மீதான இஸ்ரேலின் இந்த இனப்படுகொலை போரின் போது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய படைகளால் நிகழ்த்தப்படும் கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் மனிதநேயமற்ற வன்முறைகள் காரணமாக இஸ்ரேல் நாட்டை ஐக்கிய நாடுகள் சபை தனது அதிகாரப்பூர்வ கருப்பு பட்டியலில் அதிரடியாக சேர்த்துள்ளது. இஸ்ரேலிய சிறைத்துறை சேவை உட்பட பல ராணுவ நிறுவனங்கள் இப்பட்டியலில் முடக்கப்பட்டு உலகரங்கில் இஸ்ரேலுக்கு மாபெரும் ராஜதந்திர அவமானம் ஏற்பட்டுள்ள போதிலும் நெதன்யாகு போர் வெறியுடன் 60% காசாவை கைப்பற்றிவிட்டதாக தெரிவித்து வருகின்றார். மேலும் தெற்கு லெபனானின் முழு மக்களுக்கும் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவுகளை பிறப்பித்துள்ள இஸ்ரேல் ராணுவம்
ஜக்ரானி நதிக்கு தெற்கே உள்ள 40 கிலோமீட்டர் தூர பகுதிகளை போர்க்களமாக மாற்றி அங்கேயும் ஒரு முழுமையான பேரழிவை ஏற்படுத்தி வருகின்றது. காசாவில் மனிதாபிமான நிலைமையை அடியோடு சீர்குலைந்து லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மடிந்து வருவது குறித்து உலக நாடுகள் அலறிக் கொண்டிருக்கும் வேளையில் நெதன்யாகுவின் இந்த அறிவிப்பு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.